கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை தானியேல் 3:17. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். யார் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நீங்கள் விசுவாசிப்பீர்கள் ஆனால் இன்றைய தினத்தில் தேவன் உங்களை தப்புவிப்பார். பாருங்கள், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அந்த 3 பேரும் ராஜாவுக்கு முன்பாக தேவனை அறிக்கையிடுறாங்க. கர்த்தர் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் எங்கள் தேவன் எங்களை பாதுகாப்பார் என்ற ஒரு வார்த்தை, நம்பிக்கையான விசுவாசமான ஒரு வார்த்தை அவங்க வாயிலிருந்து வந்தது இல்லையா? இன்றைய தினம் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? உங்கள் வாழ்க்கை எப்படியா இருக்கிறது? உங்களுக்குள்ள விசுவாசம் காணப்படுகிறதா? எல்லாவற்றிலும் என்னை பாதுகாக்கவும் என்னை தப்புவிக்கும் வல்லவரான என் தேவன் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு கிருபை உங்கள்கிட்ட இருக்குதா? இன்றைய தினத்தில் நீங்கள் விசுவாச அறிக்கை செய்யுங்க. ஆண்டவர் என்னை தப்புவிப்பார். எல்லா போராட்டத்திலிருந்து என்னை தேவன் தப்புவித்து பாதுகாப்பார். ஏன்னா அக்கினி சூளையில் அவங்க நடந்து தேவன் அவர்களை வெளியே கொண்டு வந்தார் இல்லையா? இன்றைக்கும் அப்படிப்பட்ட அநேக காரியங்களில் அநேக உபத்திரவங்கள் பிரச்சனையோடு இருந்தாலும் கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலும் மீட்டு கொண்டு வந்து உங்களை விடுதலையோடு தேவன் ஆராதிக்க முடியாது கர்த்தர் கிருபை தருவார். நிச்சயமாக நம்புங்க, என் தேவன் உங்கள் தேவனாக இருக்கிறார். அவர் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். நிச்சயமாக இந்த நாளில் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்வாராக. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.